அணைய திறந்து விட்டா வேகமா வர தண்ணி மாதிரி வேகமா உருண்டு வர இந்த பால் எல்லாம் அங்க இருக்க பள்ளத்துல விழுந்துராம அந்த பக்கத்துக்கு அந்த பிரிட்ஜை வச்சு எத்தனை பாலை கொண்டு போறன்றதாங்க இந்த கேம். கொட்டி விட்ட 50 பால்ல 9 பால தாங்க என்னால பிடிக்க முடிஞ்சிச்சு. அதுலயும் ஒருத்த மட்டும் வருவானான்னு சொல்லி அங்கேயே நின்னுட்டான். அவனை வர வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. இப்போ பாப்பாவும் அப்பாவும் விளையாட போகிற கேம் பேர் பேலன்சிங் பால். அங்கே பாலை வச்சுட்டு பால் வந்து ரோல் ஆக்கியில் வந்துகிட்டே இருக்குங்க. அது வெளியே விழுந்துடாமல் லெஃப்ட் ரைட்டுன்னு பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கரெக்டாக கொண்டு வந்து அந்த ஹோலில் போட்டுருந்துங்க. நாங்கள் போட்டுட்டோம். இந்த கேம் செம ஜாலியாக இருந்துச்சுங்க. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டேன். நாய் குலைக்குது. இப்போ என்ன பண்ணுறது? மாமா ஃபோனை நாய்கிட்ட கொடுங்க. என்னப்பா வீட்டுக்குள்ளே அனுப்பலாமா? நம்மளால தான். அனுப்பு போங்க போங்க. செல்லம், அப்பா உள்ள ஏதோ முக்கியமான வேலையா இருக்காரு. நீ போய் டிஸ்டர்ப் பண்ணிடாத, சரியா? சரிம்மா. அப்படி என்ன முக்கியமான வேலை? பாப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட பர்த்டேவுக்கு சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கேக்கில் ஹாப்பி பர்த்டே அப்பான்னு வேறு எழுதிருக்குங்க. சர்ப்ரைஸாக பாப்பா கதை திறந்து என்கிட்ட கொடுக்க எனக்கு செம சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து கேக்கை உப்புன்னு ஊற்றிட்டு கத்திரிக்கோலை வச்சு கட்டுன்னு கட் பண்ணிட்டு கேக் எடுத்து அப்பாவுக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று பாப்பா ஊட்டி பாப்பாவும் லாஸ்ட்டாக சாப்பிட்டு செமையாக ஹாப்பியாக போச்சுங்க இந்த பர்த்டே. சகானா குட்டி இந்த வருஷம் ஸ்கூலில் நடந்த குடியரசு தின விழா கொண்டாட்டத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸில் தாங்க போயிருந்தது. பாப்பா இது வரைக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவோட வேடம், வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் அம்மையாரோட வேடம், மகாகவி பாரதியார் ஐயாவோட வேடம்லாம் போட்டிருக்காங்க. அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இப்போ பாப்பா ஏறி ஓட்ட போகிற வண்டியை ஏடிவி ஆல் டெரைன் வெஹிக்கல்னு சொல்கிறாங்க. அதாவது அனைத்து நிலப்பரப்புகள்லையும் ஓட்டக்கூடிய வண்டியாங்க. ஆனால் இது நம்ம இந்தியாவில் ரோட்டை ஓட்டுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்குங்க. இது மாதிரி ட்ராக்ல வேணா ஓட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு 4 சக்கர பைக் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, ஒரு பேப்பர் கப்பில் ஃபுல்லாக வேக்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டு அது கூட சோப்பு என்ன கலரில் வரணுன்றதுக்கு ஒரு லிக்யூடும் அது என்ன வாசத்தில் இருக்கணுன்றதுக்கு ஒரு லிக்யூடும் கலக்குறாங்க. மூணுத்தையும் நல்லா கலக்கிட்டு மோல்டில் ஊற்ற வேண்டியதாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சுட சோப்பு ரெடியாக இருக்குங்க. பாப்பா கார் ஷேப்லையும் பஸ் ஷேப்லையும் சோப்பு செஞ்சிருந்துச்சிங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. மாமா உள்ள வந்து பாருங்க, பாப்பா யார் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு. அப்படி யார் கூட விளையாண்டுட்டு இருக்கு? கலர் பேப்பரில் கிளி. வாவ். கீழே டைனோசரு, ஃப்ராகு, டார்டாய்ஸு. சலாம் சூப்பரா. பொங்கல்னாவே விளையாட்டு போட்டி இருக்குங்க. அப்படியாப்பட்ட ஒரு விளையாட்டை தான் இப்போ பார்க்க போறீங்க. நான் அதில் ஜெயிச்சனா தோத்தனான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம விளையாட போகிற கேம் பேர் பேலன்சிங் பால். இந்த கிரிக்கெட் பாலை பேலன்ஸ் பண்ணி அந்த உட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே இறக்கி லாஸ்ட்டில் கீழே விழ வைக்கணுங்க. இதில் நான் பேலன்ஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா அந்த பால் முன்னாலேயே கீழே விழுந்துடும். அப்போ நான் அவுட் ஆகிடுவேன். வாங்க நான் எப்படி விளையாடுறேன்னு பார்க்கலாம். இந்த கேமை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சூப்பராக வந்துடுங்க. ஆனால் நம்ம புதுசாக விளையாட போகிறோன்னா ரொம்ப கஷ்டங்க. நானும் அப்படி இப்படின்னு பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டேங்க. இந்த ஒன்று தாண்டிட்டோம்னா நான் ஜெயிச்சிருவேன்னு நினச்சேங்க. ஆனால் டப்புன்னு பால் கீழே வருது. நான் தோத்துட்டேங்க. செல்லம், இன்னைக்கு போகிறோம், வெளுத்து வாங்குறோம். சரியா? சரிப்பா. வடச்சலம். எலி நிம்மதியாக சாப்பிட விட்றானுங்களா? சே.